ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செஞ்சு அதாவது ஒரு செட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்ட் விடணும் 30 செகண்ட்ஸ் 60 செகண்ட்ஸ் ரெஸ்ட் விட்டு அடுத்த உடற்பயிற்சியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக எல்லாருக்குமே இதே மாதிரி தான் பண்ணணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ ஏஜ் ஆக ஆக சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 40 ஏஜுக்கு மேலெலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் ரெஸ்ட் விட்டுட்டு உங்கள் உடற்பயிற்சி அடுத்த செட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு 20 ஏஜ் கீழே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் 60 செகண்ட்ஸ் ஒரு செட்டுக்கும் ரெஸ்ட் விட சொன்னேன். ஸோ கொஞ்சம் ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்க பார்த்தோன்னா அதிகமாக உங்களுக்கு மூச்சு வாங்கும், அதிகமாக பிளட் சர்க்குலேஷன் ஹார்ட் பம்பிங்லாம் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தோன்னா அவங்க 2 மினிட்ஸ் வரைக்கும் ரெஸ்ட் விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்போ அடுத்த செட்டு பண்ண தோணுதோ அப்போ பொறுமையாக நீங்கள் உங்கள் உடற்பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால் முக்கியமாக இந்த விஷயம் பார்த்தோன்னா எல்லாருக்குமே தெரியணும். ஸோ அதனால் உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் ஏன் ப்ரோ ரெஸ்ட் விடணும், ஸோ எதுக்கு ப்ரோ நான் மூச்சை விட்டு உடற்பயிற்சி செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது நல்லா மூச்சு விட்டு நல்லா உடற்பயிற்சி பொறுமையாக ரெஸ்ட் எடுத்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா ஆக்சிஜன் சப்ளை உங்கள் மசில்ஸுக்கு நல்லாவே நடக்கும். ஸோ அதனால் உங்கள் உடற்பயிற்சி எந்த அளவுக்கு பொறுமையாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ தம் கட்டிட்டு உடற்பயிற்சி செய்கிறதுனால உங்களுக்கும் நிறையா பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் உடற்பயிற்சி செய்யும்போது எப்போதுமே மூச்சு பயிற்சி அதாவது இன்ஹேல் எக்ஸேல்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ அதனால் மூச்சை விட்டு மூச்சு இழுக்கிற பயிற்சி தாராளமாக உடற்பயிற்சி செஞ்சிட்டே இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக பண்ணியாகணும். ஸோ தம் கட்டிட்டு எல்லா ஒர்க் அவுட்டையும் முடித்ததுக்கப்புறம் அதாவது ஒரு செட்டுக்கு 10 ரெப்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த 10 ரெப்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் மூச்சை விடாதீங்க. ஸோ நடுவில் மூச்சை விட்டு 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 பழகுங்க. ஸோ உடற்பயிற்சி செய்யும்போது இது முக்கியமாக எல்லாருக்குமே தெரியணும். ஸோ முக்கியமாக ஒரு செட்டுக்கும் ரெஸ்ட் விடுங்க. ஸோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெஸ்ட் விடுறன்ற பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு பண்ணி முடிப்பாங்க. ஸோ அடுத்த செட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப இந்த மொபைல் ஃபோன்ஸ்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தேவையில்லாதெல்லாம் பேசிவிட்டு ஒரு 5 மினிட் 10 மினிட் ரெஸ்ட் விட்டுட்டு அடுத்த செட்டை பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் விட்டுறணும். ஸோ ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செய்கிறீங்க அப்படி இல்லாட்டி ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் உடற்பயிற்சியை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள்.